வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸ்ல நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பத்தி பார்க்க போறோம். பீட்ரூட் ஜூஸ்ல இரும்பு சத்து, ஃபோலேட், விட்டமின் B12 என்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் ரத்த அணுக்களினுடைய உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் வளமான அளவில் இருக்கு. ஆகவே உடல்ல ரத்த அணுக்களினுடைய அளவு சீராக இருக்க வேண்டும் என்று நினைச்சீங்க அப்படின்னா, ரத்தத்தை போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல்ல வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தீங்க அப்படின்னா, பீட்ரூட் ஜூஸை வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்க குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல்ல இருந்து நைட்ரிக் ஆக்சைடு ரத்த நாளங்களை நல்லா விரிவடைய செஞ்சு தேவையான ரத்த ஓட்டத்தை நமக்கு அதிகரிக்க செய்யும். ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே பீட்ரூட் ஜூஸ்ல கிடையாதுங்க மக்களே. இன்னும் நிறைய ஏராளமான மருத்துவ நன்மைகள் பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கு. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றும் நம்ம தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அல்சர் குணமாகுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். காரமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலோ அல்லது முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அல்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்படி அல்சரால் அவதிப்படுபவர்கள் பீட்ரூட்டை தங்களுடைய உணவுகளில் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளணும், பீட்ரூட்டை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது அவசியம் இல்லை. வாரத்தில் நீங்கள் 3 நாட்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது சிறிதளவு தேன் அதில் கலந்து குடிக்கும் போது நீங்கள் வெறும் வயிற்றில் பீட்ரூட் ஜூஸ் குடித்து வந்தீங்க அப்படின்னா அல்சர் அந்த குடல் புண்கள் உங்களுக்கு விரைவில் குணமாகும். நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது, அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது அதை எடுத்துக்கோங்க. அல்சர் புண்கள்லாம் உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். ஸோ விரைவில் உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கிறதுல நீங்கள் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட ஆரம்பிப்பீங்க. மறுபடியும் உங்களுக்கு அல்சர் எல்லாம் வராமல், அந்த பிரச்சனை வராமல் நீங்கள் தடுத்து கொள்ளலாம். உங்களுடைய உடலை நச்சு நீக்கம் செய்வதற்கு, அதாவது டீடாக்ஸ் செய்யறதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உடலின் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கு, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்துவதற்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் மிகச்சிறந்த ஒரு தேர்வாக இருக்கும். மாதத்தில் 4 நாட்கள், அதாவது வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் உள்ளுறுப்புகள்லாம் சுத்தமடைய ஆரம்பிக்கும். எந்த விதமான கொழுப்புகளும் கழிவுகளும் உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் இருக்காது, கரைந்து வெளியேறிடும். இதன் மூலமாக நச்சுக்கிருமிகள் உங்களுடைய உடல் இருக்காது. நச்சுக்கிருமிகள் நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களையும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்படின்றதால உடலை டீடாக்ஸ் செய்யறதுக்கு, உடல் உள்ளுறுப்புகள் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கப்படுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட் ஜூஸ்ல மிக அதிக அளவில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் B1 அதிகமாக இருக்கிறதால இது ரத்த சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யுது, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுது. பீட்ரூட் ஜூஸ்ல சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் கலந்து குடிக்கலாம். அதோடைய சுவையும் கூடும். அப்போ பச்சையாக பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸா நறுக்கியும் அதில் எலுமிச்சை ஜூஸ் தொட்டும் நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸை எலுமிச்சை ஜூஸ் கூட கலந்து எடுத்துக்கொள்வதோ அல்லது பீட்ரூட்டை அப்படியே நம்ம எலுமிச்சை ஜூஸ் கூட தொட்டு சாப்பிட்றதோ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தை நம்மளுடைய உடலில் அதிகரிக்கும். இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறதால ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கும். குறிப்பாக ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய புரதம் இதன் மூலமாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதால ரத்த சோகை மட்டும் கிடையாது, பல ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளையுமே நம்ம கியூர் பண்ணி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். எனவே ரத்தம் நம்மளுடைய உடலில் போதுமான அளவு அதிகரிக்கப்படுவதற்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தீக்காயம் சரியாவதற்கு பீட்ரூட் ஜூஸ் நம்ம பயன்படுத்தலாம். சருமத்தில் தீக்காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சருமத்தில் நமக்கு புண்ணு, கொப்புளங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது அதிக எரிச்சலையும் வலியையும் கூட நமக்கு உண்டாக்கும். அப்படி ஏற்படக்கூடிய தீக்காயங்கள் கொப்புளங்களாக மாறாமல் இருக்கிறதுக்கும், காயங்கள் எரிச்சலையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக பீட்ரூட் ஜூஸ் நம்ம பயன்படுத்தலாம். தீக்காயம் பட்ட இடங்கள்ல பீட்ரூட் ஜூஸ் தடவி வந்தோம் அப்படின்னா அது காயம்பட்ட இடங்கள்ல கொப்புளங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும். அப்போ கொப்புளங்கள் ஒருவேளை உருவாயிருந்துச்சுன்னா எரிச்சல் ஆகாமல் பாதுகாக்கும். ஸோ உடனே நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா அது கூட அந்த பீட்ரூட் ஜூஸை நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அதுல அந்த கலந்த உங்களுடைய தீக்காயம் ஏற்பட்ட இடத்துல நீங்க தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த புண் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. எரிச்சலை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு முக்கியமாக ஆகாது. ஸோ அதுக்குள்ள நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தலாம். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை நீங்க பெறுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ்ல பீட்டாலைன் என்னும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இது அதிக அளவில் நிறைந்திருக்கிறதால நாள்பட்ட அலர்ஜி போன்றவற்றை உங்களால் தீர்க்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். குறிப்பா சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய அலர்ச்சியை போக்குவதற்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட பிரச்சனைகளான மூட்டு வலி, முடக்குவாதம், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பிபி, சுகரு, புற்றுநோய், இது போல பலவிதமான பிரச்சனைகளை எதிர்த்து போராடி அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை எல்லாம் பெறுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நீரில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் பீட்ரூட் ஜூஸ்ல மிக அதிக அளவில் இருக்கிறதால ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். உங்களுடைய வளர்ச்சிதை
மாற்றத்தை, அதாவது உங்களுடைய மெட்டபாலிசத்தை பீட்ரூட் ஜூஸ் அதிகரிக்க செய்யும். பெருங்குடல் நீரை பீட்ரூட் ஜூஸ் அதிகமாக உறிஞ்சாமல் பார்த்துக்கும். அப்போ பெருங்குடலை சுத்தமாக வைத்திருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், செரிமானம், அஜீரணம் சார்ந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸை வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நலம் கிடைக்கும். பக்க விளைவுகளும் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த ஒரு உணவுப் பொருள்களையுமே நம்ம யாரெல்லாம் சாப்பிடணும்னு தெரியாமல் சாப்பிடும் போதோ அல்லது வயதிற்கு ஏற்ப நம்ம சாப்பிடாம போகும்போதோ, குறிப்பாக அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போதோ இந்த பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படும். அதே போல் பீட்ரூட் ஜூஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூச்சு குழாய் அலர்ச்சி போன்ற பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதால குறைந்த அளவே எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதும் தான், நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். பீட்ரூட் ஜூஸில் ஆக்சலேட்டுகள் அதிகமாக இருக்கிறதால மற்ற உணவுகள் இருக்கக்கூடிய கால்சியத்தை நம்மளுடைய உடல் உறிஞ்சுவதற்கு கொஞ்சம் சிரமப்படும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆக்சலேட்டுகளில் பீட்ரூட் ஜூஸ் அதிகமாக கொண்டு இருக்கிறதால சிறுநீரக கற்களை அதிகரிக்கிறதுக்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதால அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அளவோடு தான் சாப்பிடணும். குறிப்பாக ஆல்ரெடி சிறுநீரக கற்கள் கொண்டவர்கள்லாம் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்ளவே கூடாது. பீட்ரூட் ஜூஸில் நைட்ரேட்டுகள் அதிக அளவில் இருக்கிறதாக அதிக அளவில் இருக்குது அப்படின்றதால நீங்கள் தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸை நீங்கள் அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்று வலி உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனவே நீங்கள் பீட்ரூட் ஜூஸை அளவோடு சாப்பிடுங்க. நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் 2லிருந்து 3 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லா நாளுமே தினமும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய நலத்தை இன்னும் மேம்படுத்தி நலமோடு வாழலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.